கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்தாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க, கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்தாங்க. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 28 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. 29வது ஜுசுவிலே ஒரு சூறாவையும் முடித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணை கிருபை ரமதான் தொடங்கியதிலிருந்து முழுமையாக நிறைவேற்றினோம். அதனுடைய ஞாபகத்தை உணர்ந்து பார்ப்பதற்காக இன்று இப்படி தொழுதிருக்கிறோம். நிச்சயமாக நாம் ஷுக்ர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களிலே முனாஃபிகீன்களை பற்றி ஒரு சூறா. சூறாவுக்கு பேரே முனாஃபிகூன் என்கிற சூறா தான். இதா ஜாஅகல் முனாஃபிகூன என்றே தொடங்குகிறது. அந்த சூறாவிலே உபய் இப்னு சலூல் என்கிற முனாஃபிகீன்களின் தலைவன் அவன் ஒரு விஷயத்தை சொன்னான். மதீனா நகரத்துக்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஈமான் கொண்ட முஃமின்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற அன்சாரிகள் இருக்கிறார்கள். இவன் வெளியில் சென்றிருந்தான். வெளியில் சென்றிருந்தவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் மதீனா நகரம் வருவேன், என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து மதீனாவுக்கு வருவோம். மதீனாவுக்குள்ளே முஹம்மது என்கிற பெயரை உடைய ஒருவர் வந்திருக்கிறாராமே, அவர் தன்னை மிகப்பெரிய கண்ணியம் என்று கருதுகிறார். நாங்கள் தான் கண்ணியத்துக்குரியவர்கள், நாங்கள் தான் இஸ்ஸத்துக்குரியவர்கள். உள்ளே வந்து எங்களது ஊருக்குள்ளே வந்து நாங்கள் கண்ணியம் உள்ளவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களாமே, கண்ணியம் யாருக்கு என்பதை பார்க்கலாம். மதீனா நகரத்துக்குள்ளே நானும் எனது கூட்டாளிகளும் வந்தால் உண்மையிலேயே நாங்கள் தான் கண்ணியவான்கள் என்பதை காட்டுவோம். இது போன்ற கேவலமானவர்களை நாங்கள் ஊரை விட்டும் வெளியாக்குவோம், துரத்தி அடிப்போம் என்று சொன்னார். அதை அல்லாஹ் ஆயத்தாக நபி அவர்களுக்கு இறக்கி விட்டான். அவன் சொன்னது வெளியிலே, மதீனா நகரத்துக்கு வெளியிலே வைத்து சொன்னான், இதோ மதீனா நகரம் போகிறேன், அந்த கேவலமானவர்களை எல்லாம் மதீனா நகரத்துக்குள்ளே தங்க விட மாட்டேன். யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனதி லயுஹ்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். கண்ணியமுள்ளவர்கள் இருக்க வேண்டிய பூமியிலே கேவலமானவர்கள் இருக்க வேண்டிய தேவை என்ன? அவர்கள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்திலே கண்ணியமும் கேவலமும் ஒன்று சேரக்கூடாது. நாங்கள் கண்ணியமானவர்கள் என்றால் அவர்களும் கண்ணியமானவர்களா? அவர்களை நாங்கள் ஊரை விட்டு துரத்துவோம் என்று அவன் வெளியில் வைத்து சொன்ன செய்தியை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கிவிட்டான் நபி அவர்களுக்கு. ஆனால் இதில் மிகப்பெரியதொரு ஆச்சரியம் என்னவென்றால், அவனுக்கு பெயர் உபய் இப்னு சலூல். அந்த உபய் இப்னு சலூல் முனாஃபிகீன்களின் தலைவனாக இருந்தார். அவனுடைய மகன் அப்துல்லா இப்னு உபய் இப்னு சலூல். ஏனென்றால் உபய் இப்னு சலூல் பெற்றெடுத்த மகன் தானே அப்துல்லா. அவர் நபியவர்களின் மீது ஹயாத்தை தருகின்ற பிதாவாக கூடிய சஹாபி. உடனே அவருக்கு இந்த விஷயம் தெரிகிறது, இப்படி அவர் தன்னுடைய தந்தை இப்படி சொல்லிவிட்டார் என்று. உடனே வாளை உருவிக்கொண்டு நேரடியாக தகப்பன் படுத்திருந்த இடத்திற்கு சென்றார். கழுத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார், நான் கேவலமானவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்கள், நான் கீழ்த்தரமானவன், அவர்கள் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளவர்கள், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் மிக தரத்தில் உள்ளவர்கள், நான் கேவலமானவன் என்று சொல்லவில்லை என்றால் அறுத்து விடுவேன் என்று கத்தியை கொண்டு போய் கழுத்தில் வச்சு, கழுத்திலே வைத்து சொல்ல வைத்து அதை காது குளிர கேட்ட பிறகுதான் நபி அவர்களிடத்தில் வந்தார். வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் தந்தையின் கழுத்திலே கத்தியை வைத்து நான் கேவலமானவன், நபி அவர்கள் நான் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள்
நபியவர்களை கொண்டு ஈமான் கொண்ட முக்மின்கள் கண்ணியமானவர்கள் என்று நான் சொல்ல வைத்துவிட்டு வந்திருக்கிறேன். யார் சொல்லுங்க, எந்த அளவுக்கு பாருங்க. நபியவர்களுக்கு முன்பாக தந்தை என்ன தாய் என்ன, நபியவர்களுக்கு முன்னால் மாமன் என்ன மச்சான் என்ன, நபியவர்களுக்கு முன்பாக நபியவர்கள் கொண்டு வந்த தீனுக்கு முன்பாக வேறு யாரையுமே அவர்கள் பொருட்டாக கருதவில்லை. மார்க்கம், அந்த மார்க்கத்தை கொண்டு வந்த மகத்தான மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஸத் எதிலே இருக்கிறது? இந்த மார்க்கத்தில் தான் இஸ்ஸத் இருக்கிறது, வேறு எதிலேயும் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய நடைமுறையில் இஸ்ஸத்தை நாம் பார்க்க முடியுமா? யூதர்களுடைய வாழ்க்கை ஸ்டைலிலே இஸ்ஸத்தை நாம் பார்க்க முடியுமா? இஸ்ஸத் எதிலே இருக்கிறது? அல்லாஹ் இந்த தீனுல் இஸ்லாத்திலே இஸ்ஸத்தை வைத்திருக்கிறான், கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அதை நாம் உணர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொன்னான், அவர்கள் இப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள், மதீனா நகரம் வந்தால் இந்த கேவலமானவர்களை எல்லாம் ஊரை விட்டு துரத்துவோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். கேவலமானவர்கள் யார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில்முஃமினீன் வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். கண்ணியம் என்றாலே, இஸ்ஸத் என்றாலே அது யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இனி அவன் அனுப்பி வைத்த ரசூலுக்கு சொந்தமானது. இனி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஃமின்களுக்கு சொந்தமானது. இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியுமா? யூதர்கள் விளங்குவார்களா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு அதே நிலைதான் இன்றும் கூட. முஃமின்களுடைய கண்ணியம் அவர்களுக்கு தெரியவில்லை. முஸ்லிம்களுடைய உயர்வு அவர்களுக்கு புரியவில்லை. முஃமின்களுடைய தராதரம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் உள்ளத்தின் ஒரு ஓரத்திலே முஸ்லிம்களை போன்றவர்கள் யாரும் இல்லை என்பது நிச்சயமாக இருக்கும். உள்ளத்தின் ஒரு ஓரத்திலே அவர்கள் எவ்வளவு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், எவ்வளவு தலைமைத்தனத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் ஜட்ஜாக கூட இருக்கட்டும், கல்வின் ஓரத்திலே முஸ்லிமுக்கு நிகர் இல்லை என்கிற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். அவன் வீடுகளை இடிப்பவனாக இருக்கட்டும், அவன் பள்ளிகளை இடிப்பவனாக இருக்கட்டும், நாடு நகரங்களை எல்லாம் நாசமாக்கக்கூடியவனாக இருக்கட்டும், கல்வியினுடைய உள்ளத்தின் ஓரத்திலே மனசாட்சி அவனை நிச்சயமாக சொல்லும், முஸ்லிம்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை அவனது கல்வி நிச்சயமாக சொல்லும். யாரையோ சந்தோஷப்படுத்துவதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தான் போகிறது. உலகத்திலே குற்றவாளிகள் என்று பார்த்தால் யார் குற்றவாளிகள்? மிக குறைந்த சமுதாயம் எது என்று ஆராய்ச்சி செய்தார். திருடர்கள் கம்மியாக, கொள்ளையர்கள் கம்மியாக, விபச்சாரர்கள் கம்மியாக, குடிகாரர்கள் கம்மியாக, இனி அடுத்தவரின் பொருளை அபகரித்தவன் என்று பார்த்தால் கம்மியாக என்று பார்த்தால் மிக மிக சொற்பமான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்று முடிவுக்கு வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பார்த்தீர்களா? ஹஜ்ரத் மதனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை மால்டா சிறையிலே போட்டார்கள். என்ன குற்றம் செய்தார்கள்? கொலை செய்தார்களா? கொள்ளையடித்தார்களா? இல்லை அவதூறு செய்தார்களா? என்ன பிரிட்டிஷார்களுக்கு எதிராக இருந்தார்கள். அதற்காக அவர்களை கொண்டு போய் மால்டா சிறையிலே மஹ்மூத் ஹசன் நப்பருல்லாஹ் மர்கதஹு ஹஜ்ரத் அவர்களையும் உள்ளே போட்டார்கள். நிறைய உலமாக்களை உள்ளே போட்டார்கள். உள்ளே போட்டதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய கைதிகள் இருப்பார்கள் அல்லவா, கொலை குற்றவாளிகள், கொள்ளையடித்தவர்கள், ஜினா செய்தவர்கள், அவர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கு தலீம் செய்வதற்கும் தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் நம்மை உள்ளே கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி அனைவருடைய உள்ளங்களையும் கழுகி கலிமாவை சொல்ல வைத்தவர்கள் இவர்கள். இந்த இஸ்ஸத் இருக்கிறதே, சிறைக்குள்ளே வரையிலும் சென்று அவர்களையும் கண்ணியவான்களாக மாற்றக்கூடியது. ஒரு கண்ணியம் உள்ளவன் என்ன செய்வான்? பிறரையும் கண்ணியமாக ஆக்குவான். ஒரு கேவலம் உள்ளவன் என்ன செய்வான்? தான் கேவலமாக இருப்பதை போல பிறரையும் கேவலமாக்குவான். நினைத்து பார்க்கிறோம். பிஷ்ர் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 24 மணி நேரம் குடியராக இருந்தார்கள். பிஷ்ர் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர் என்ன வாக்கியாத்திலே பட்டம் பெற்ற மௌலவியா, இல்லை முஃப்தியா, காரியா, ஹாஃபிதா? ஒன்றுமில்லை. ஆனால் குடிகுடித்து போய்கொண்டே இருக்கிற போது தட்டு தடுமாறி செல்லும் போது கீழே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடக்கிறது.
நான் கிடக்கலாம் எங்கு வேண்டுமானாலும். நான் ரோட்டிலே கிடப்பேன், மேட்டிலே கிடப்பேன், காட்டிலே கிடப்பேன், சாக்கடையிலே கிடப்பேன், எங்கு வேண்டுமானாலும் நான் கிடப்பேன். அதற்கு தகுதியானவன் நீ கிடக்கலாமா? கண்ணீர் விட்டு அழுது விட்டார். அந்த பிஸ்மில்லாஹ்வை எடுத்து உன்னை தூக்குவதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன், ஏனென்றால் அவ்வளவு அசுத்தமானவன் என்று சொல்லிக் கொண்டே அதை எடுத்து முத்தமிட்டு அதை 2 3ஆக மடித்து அப்படியே வந்து கொண்டிருக்கிற பாதையிலே ஒரு குட்டி சுவர், ஒரு வீட்டினுடைய குட்டி சுவர், அதனுடைய இடுக்கிலே மேலே சொருகி விட்டார். சிங்களுக்கு மத்தியிலே இடையிலே இடைவெளி இருக்கும் அல்லவா, குட்டி சுவராக இருந்தார். அதிலே மீண்டும் பறந்து வெளியே வந்து விழுகாத அளவுக்கு உள்ளே சொருகிவிட்டு தன்னுடைய பாட்டையை நோக்கி சென்றார். வீட்டுக்கு சென்றார், உறங்கினார். கனவிலே அவருக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். பிறகு கதவு தட்டப்பட்டது. கிதாபிலே வருகிறது, கதவை தட்டப்பட்ட நேரத்தில் கதவை திறந்தால் வெளியிலே ஒரு மனிதர் நிற்கிறார். ஆனால் உண்மையில் அவர் மனிதர் அல்ல, மலக்கானவர் மனிதன் ரூபத்தில் வந்தார். அவர் குஷ் கபரி தேக்கர்தே கிதாபில் எழுதுகிறார், நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றார். பிஷ்ரஹாபி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நீங்கள் அவனுடைய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கண்ணியப்படுத்தி விட்டீர்கள். கண்ணியத்திற்கு பகரம் கண்ணியம் தானே, கௌரவத்துக்கு பகரம் கௌரவம் தானே, இஸ்ஸத்துக்கு பகரம் இஸ்ஸத் தானே. நாம் சொல்லுவோம் அல்லவா, கண்ணியம் கொடுத்து கண்ணியம் வாங்கிக்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கன்னா மரியாதை கட்டுப்பது. ஷரியத்திலே நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், அவன் மரியாதை தரவில்லை என்றாலும் நீ மரியாதை கொடு, அவன் கண்ணியப்படுத்தவில்லை என்றாலும் நீ கண்ணியப்படுத்து, அவன் உன்னை கேவலப்படுத்தினாலும் நீ கண்ணியப்படுத்து. எப்படிப்பட்ட மார்க்கம் நமது மார்க்கம்! அவர் சொல்லிவிட்டு சென்றார், கண்ணியப்படுத்தி விட்டாய், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். கல்வி திருந்தி விட்டது, மாற்றம் ஏற்பட்டு விட்டது, மகத்துவம் புரிந்து விட்டது, கஷ்பு ஏற்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு கல்பு கஷ்பானது தெரியுமா? பிஷ்ரஹாபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் யாரையேனும் பார்த்தால் அவர் கலிமா சொல்வார். யாரையேனும் அவர்கள் கூர்ந்து பார்த்தால் போதும், தன்னை போன்ற குடிகாரர்கள் லட்சக்கணக்கான குடிகாரர்களை திருத்தினார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். பிஷ்ரஹாபி என்றாலே அர்த்தம் காலில் செருப்பு இல்லாதவர் என்ற அர்த்தம். உண்மையில் பெயர் அது இல்லை அவருக்கு, ஆனால் அதுவே பெயராக ஆனது. ஏனென்றால் காலுக்கு செருப்பு போட்டு இந்த பூமியில எப்படி நான் நடப்பேன், அல்லாஹ் இந்த பூமியை விரிப்பு என்றெல்லாம் சொல்லுகிறான். வல் அர்த ஃபரஷ்னாஹா, எப்படி சொல்லுகிறான்? வல் அர்த ஃபரஷ்னாஹா ஃபனிஅமல் மாஹிதூன். இந்த பூமியை விரிப்பு என்கிறான். விரிப்புல காலில் செருப்பு போட்டு நடக்கலாமா? நான் செருப்பே போட மாட்டேன் சொல்லிட்டார். காலமெல்லாம் செருப்பணியவில்லை, எனவேதான் செருப்பணியாதவர் என்று பெயரானார். அவர்கள் செருப்பு போடலன்றதுனால அவர்களது காலில சாணி பற்றக்கூடாது, புழுக்க பற்றக்கூடாதுன்னு எந்த ஆடும் மாடு ஒட்டகையும் அவர்கள் வாழுகின்ற ஏரியாவுக்குள்ள சாணமே போடவில்லை. எங்குமே சாணம் இருக்காது, ஏனென்றால் அவர்களது கால் பட்டுவிடும் என்று. மாடு மதித்தது, ஆடு மதித்தது, ஒட்டகம் மதித்தது, ஜீவராசிகள் எல்லாம் மதித்தன. அல்லாஹ் மதித்து விட்டால் எல்லோருமே மதிப்பார்கள். அல்லாஹ் தூர எரிந்து விட்டால் உலகத்திலே அனைவரும் தூர எரிந்து விடுவார்கள். கடைசியாக ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியே வருகிற போது தெருவிலே சாணம் கிடந்தது. மக்கள் சொன்னார்கள், தெருவிலே சாணம் கிடக்கிறது, பிஷ்ரஹாபி இறந்து விட்டார். வீட்டிலே போய் பார்த்தால் மையத்தா இறந்திருந்தார்கள். நினைத்து பார்க்கிறோம், அவர்களது கையிலே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பையத் செய்தார். பெரிய ஆலிம், பெரும் பெரும் ஆலிம்கள் எல்லாம் கையிலே பையத் கேட்டார்களாம். ஒன்றுமில்லாத மனிதரின் கையிலே போய் நீங்கள் உடன்படிக்கை எடுக்கிறீர்களே, உங்கள்கிட்ட இல்லாத இல்மா? உடனே அவர்கள் சொன்னார்களாம், எங்களிடத்தில் இருக்கிற இல்மெல்லாம் ஏட்டறிவு, அவரிடத்தில் இருக்கிற இல்மெல்லாம் அல்லாஹ்வை அறிகின்ற அறிவு. மாரிஃபத்துல்லாஹ் அவரிடத்திலே இருக்கிறது, இஃபானுல்லாஹ் அவரிடத்திலே இருக்கிறது. எங்கிட்ட இருக்கிறதுலாம் ஏட்டு கல்விதான். கிதாபுல இருக்கிறத படிச்சிருக்கோம், அவ்வளவுதான் சொன்னாங்க. நினைத்து பார்க்கிறோம், இஸ்ஸத் எங்கே இருக்கிறது? காஜா மஹீனுத்தீன் அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸ் அவர்களுடைய தர்காவுக்கு, அவர்களுடைய புனித ஸ்தலத்துக்கு, அவர்கள் துயில் கொள்ளுகின்ற இடத்துக்கு, அஜ்மீருக்கு ஒரு ஆங்கிலேயன் வந்தார்.
அவன் சுற்றி சுற்றி பார்த்து விட்டு கடைசியாக வெளியே வருகிற போது ஒரு நோட்டு ஒன்றை அவனுக்கு முன்னால் திறந்து வைத்தார்கள். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் பார்த்ததிலே உங்களது மனதில் பட்டது என்ன? எழுதி வையுங்கள் என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதிவிட்டு சென்றார். இறந்த பிறகு கபருக்குள்ளே படுத்துக் கொண்டு ஆட்சி செய்கின்ற, உள்ளங்களை ஆட்சி செய்கின்ற ஒரு உத்தமரை நான் இங்கே பார்த்தேன். கபர்ல படுத்துக்கிட்டு ஆட்சி செய்யக்கூடிய மனிதரை நான் இங்கே பார்த்தேன். அதுவும் எங்கே ஆட்சி செய்கிறார்? உள்ளங்களின் மீது ஆட்சி செய்கிறார். ஏனென்றால் அங்கே கிறிஸ்தவனும் வந்து அழுகிறான், அங்கே நீக்ரோவும் வந்து அழுகிறான், யூதனும் வந்து அழுகிறான், சீக்கியனும் வந்து அழுகிறான், எல்லோரும் வந்து இருக்கிறார்கள். யாரைத்தான் விட்டு வைத்தார்? எல்லாருடைய உள்ளங்களையும் அல்லவா ஆட்சி செய்கிறார். அதுவும் இறந்த நிலையிலே கபருக்குள் படுத்துக் கொண்டு ஆட்சி செய்யும் ஒரு மனிதரை நான் பார்த்தேன் என்று எழுதி. எவ்வளவு இஸ்ஸத்! அல்லாஹ் இந்த ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும், இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளுக்கும் அவ்வளவு இஸ்ஸத் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல்கு நாட்டினுடைய பேரரசராக இருந்தவர். அந்த பேரரசரை விட்டும் அந்த அரசவை விட்டும் வெளியேறி சென்றார். எதற்காக சென்றார் தெரியுமா? எனக்கு என் ரப்பு வேணும், எனக்கு இந்த ஆட்சி அதிகாரம் எதுவுமே வேணாம். போட்டிருந்த அரச உடை, தலையில் வைத்திருந்த கிரீடம், அந்த கிரீடத்திலே ஏகப்பட்ட கற்கள் அதோடு வெளியே வந்த போது நீண்ட தூரம் சென்ற பிறகு ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவனை பார்த்து அவனை அழைத்து எப்படியெல்லாம் கண்ணியத்தை தருகிறான் பாருங்கள். ஆடு மேய்க்கக்கூடியவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். அவனை அழைத்து இந்த தலையில் உள்ள கிரீடத்தை அவன் தலையில் வைத்து தான் போட்டிருந்த ஆடையை கரட்டி அவனுக்கு போட்டுவிட்டு நொடி பொழுதில் அவன் மண்ணாகி விட்டான். அவன் போர்த்தி இருந்த கம்பளி உடையிருக்கல்லவா, அதை வாங்கி தான் போர்த்தி கொண்டு மீண்டும் மக்கமா நகரை நோக்கி போகிறார். அந்த தோற்றம் எப்படி இருந்தது? வழியிலே ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல உள்ள போனா தங்கடா நினைச்சா பள்ளியில ஏற்கனவே ஒரு 10 பக்கீசாக்கள் படுத்திருக்கிறார். அந்த 10 பேரும் இவரை பார்த்து நினைக்கிறார்கள், பார்க்கறதுக்கு ஆள் சரியில்லை, நம்ம ஜோல்லாம் போய் திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? 10 பேருமா சேர்ந்து கரெக்டாங்க, வெளியில போ, உள்ள வராத. நம்ம பார்க்கணும்ல, பக்கீரோட நீ எதுக்கு இங்க நிக்கிற? அங்கதான் நிக்கணும், இங்க நிக்க கூடாது, எங்க பிளேஸ்? அப்போ அந்த 10 பேரையும் இப்படி சொல்லவுமே வேற வழி இல்லாமல் வெளியே வந்தார். இரவு இருட்டியது. உடனே அவர் மனதில் நினைத்தார், இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி, இந்த பள்ளி வாசலுக்கு கதவே இல்லாமல் இருக்கிறது, உள்ளே பாவம் பக்கீர்கள் பல ஊர்களில் வந்தவர்கள் படுத்திருக்கிறார்கள். இந்த கதவு இல்லாத இடத்திலே இங்கிருந்து வருகின்ற குளிர்ந்த காற்று அவர்களை பாடாய்படுத்தும். எனவே நான் இரவு முழுக்க இங்கே நின்று கொள்கிறேன். இரவிலே கொஞ்சம் 2 பகுதி கழித்த பிறகு நான் போய்விடுவேன். ஏனென்றால் கடைசி வரையிலும் இருந்தால் நான் தான் நின்று தெரிந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காமல் போய்விடும். அதற்காக இரவின் 2 பகுதி அந்த இடத்தை மறைத்து நிற்கிறார். அனைத்து குளிரையும் தான் வாங்கி கொண்டார். பிறகு அங்கிருந்து சென்று விட்டார். அவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே அங்கே பார்த்தால் ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்குள்ளே ஒரு பொந்து இருந்தது. அதற்குள்ளே சென்றால் குளிர் இல்லாமல் இருக்கும் என்று தோன்றியது. அதற்குள்ளே சென்று கண்களை மூடிக்கொண்டு ரப்பை தியானிக்க தொடங்கிய நேரத்தில் கடுமையான குளிர், திடீர்ன குளிரே இல்லாமல் ஆனது. என்ன குளிரே தெரியவில்லையே என்று பார்த்தால் அவர்கள் இருக்கின்ற இடத்தை முழுமையாக மரத்தை சுற்றி ஒரு சின்ன காற்று கூட உள்ளே வராத அளவுக்கு இதமாக சுற்றி கொண்டிருந்தது மிகப்பெரிய மலைப்பாம்பு. இங்கே இவர்கள் இதம் தந்தார்கள். அல்லாஹ் அங்கே கொடூரமான ஒரு ஜந்தை கொண்டு அல்லாஹ் அங்கே இஸ்ஸத்தை தந்தார். இதுதான் இஸ்ஸத்தினுடைய விளைவு. பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் கண்ணியம் தந்து விட்டால் வேறு எவரும் கேவலப்படுத்த முடியாது. எனவே யாரையும் கேவலமாக கருதாதீர்கள். அவன் சிலைக்கு முன்னால் அவன் காந்து எழுந்திருப்பவனாக இருந்தாலும் அறிவில்லாதவன், கொஞ்சம் கூட விவரம் இல்லாதவன். பாருங்கள், அவன் என்ன வேலை பார்க்கிறான்? பெரிய படிச்ச பட்டதாரியா இருக்கிறான், காதுல போட்டுக்கிறான், உள்ள போட்டுக்கிறான். என்னங்க இவன் இப்படி இருக்கு? யாரையும் சொல்லக்கூடாது. அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி உந்துருசுடைய மிகப்பெரிய இமாம், 7 வகையா குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், எத்தனை தஃசீர்கள், அவர்களுக்கு உண்டான முரீதுகள் எத்தனை. மாஷா அல்லாஹ். ஒரு வலம் வருகிற நேரத்தில்
ஒரு இடத்திலே பூஜை நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கேவலமாக கருதுகிறார். இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? எங்கே போனது இவர்களுக்கு அறிவு? மனிதன் என்றால் சிந்திக்க வேண்டாமா என்றெல்லாம் உள்ளத்தில் தான் நினைத்தார்கள், வேறொன்றும் அல்ல. அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை. உன்னை நான் கண்ணியமாக வைத்த காரணத்தினால் தானே அடுத்தவனை கேவலமாக பார்க்கிறாய். அவன் சிலையை வணங்குகிறான் என்றால் அதற்கும் நான் தான் காரணம். அவனுக்கு ஹிதாயத்தை தரவில்லை, உனக்கு ஹிதாயத்தை தந்து விட்டேன், அவ்வளவுதான். உடனே அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மாணாக்களோடு சேர்ந்து போய்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென பெண்களுடைய கடுமையான சிரிப்பு சத்தம் கேட்கிறது. உடனே ஹஜ்ரத் அவர்கள் கேட்டார்கள், இந்த சிரிப்பு சத்தத்திலே தனியாக கேட்கின்ற ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரி யார்? அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார்கள். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், क्या बेकार काम है, तुम्हारा काम क्या है, कौन हंसती है देखना, யார் சிரிக்கிறது பார்க்கிறதா உங்களது வேலை? இல்லை, நான் பார்த்தாக. பக்கத்தில் பார்த்தால் ஒரு கிணறு, அதிலே தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கிற பெண்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்மணி, அதுதான் ஊரினுடைய தலைமை, அந்த தலைவருடைய மகன். சிரிக்கின்றது. சிரிப்பிலே அல்லாஹ் உள்ளத்தை கெடுத்து விட்டு உடனே அத்துணை முரீதுங்களிடத்தில் சொன்னார், நான் உங்களோடு வரமாட்டேன், நான் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டேன், இந்த பெண்ணை திருமணம் முடிக்காத வரையும் வரமாட்டேன். முரீதுங்கள் சொல்லி சொல்லி பார்த்தார்கள், சென்று விட்டார்கள். பிறகு அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று உங்கள் மகளை திருமணம் முடிக்கணும். அவர் சொன்னார், நீ கிறிஸ்தவனாக மாறுவாயா? மாறுவதற்கு தயார். வெறும் கிறிஸ்தவனாக மாறினால் மட்டும் பத்தாது, பன்றிகளை மேய்ப்பாயா? மேய்ப்பதற்கு தயார். பன்றிகளை மேய்த்தால் மட்டும் பத்தாது, அதைத்தான் சாப்பிட வேண்டும், அதற்கும் தயார். எல்லாவற்றுக்கும் தயார். எனக்கு அந்த பெண் வேண்டும். அல்லாஹ் ஒருவனை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் ஹிதாயத்தை ஒரு நொடியில் பிடிக்கிக் கொள்வான், கேவலப்படுத்தி விடுவான். மிகவும் அச்சத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பிறரை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும். யாரையும் கேவலப்படுத்தி விடக்கூடாது, யாரையும் தரக்குறைவாக கேவலமாக நினைக்க கூடாது. அப்படி மட்டும் இருந்தால் அல்லாஹ் நமது இஸ்ஸத்தை பர்கராராக வைத்திருப்பார். நம்மை யாரையும் கேவலப்படுத்துவார் இல்லையானால் நாம் அதை பொறுத்து கொண்டு ரப்பிடத்திலே விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் அதை நமக்கு இஸ்ஸத்தாக மாற்றி தந்து விடுவார். குறித்தவள் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவான்.